ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகானி சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகானி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாரியம்மன் கோவில் திருவிழானால் இப்போ நிறைய கடைலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்காண்டி நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி திருவிழானாலே நிறையா பார்பி, அடுத்து கெண்டால், அந்த மாதிரி சின்ன பார்பி இந்த மாதிரி நிறையா வரும். கிச்சன் செட் அந்த மாதிரி நிறையா சொப்பு ஜாமான் அந்த மாதிரி நிறையா வருமா. அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்குறதுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வாங்குறதுக்கெலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதே ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டேன். நான் அங்கங்கே ஃபோனை கொஞ்சம் திருப்பி தான் எடுத்தேன், சாரி. ஓகே, இன்றைக்கி நான் நேற்று நைட்டு வந்தப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். இன்றைக்கி காலையில் வந்தப்பையும் நான் நிறைய திங்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நிறைய கடைலாம் போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வண்டியிலே கடை இருக்கிற மாதிரி நம்மலாம் நிறைய போட்டுருந்தாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய கடை இருந்துச்சு. நான் போகிறப்ப வீடியோ எடுக்கவே இல்லை, வரப்போ தான் வீடியோ எடுத்தேன். வரப்போ நாங்கள் இந்த சைடு வந்தோமா, அதனால் அந்த சைடு இருக்கிற கடை எதுவுமே தெரியலை. நான் அங்கங்கே ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். எனக்கே வீடியோ எடுக்கும் போது எனக்கே தெரியல, கடை ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் போல், வீடியோவில் பார்த்தா ஒன்றுமே தெரியல. நிறைய கடைலாம் போட்டுருந்தாங்க. அதே ஒரு கடையில் ஒரு ஃபுல் அந்த கடை செட்டப்லேயே போட்டுருந்தாங்க. இந்த கடை தான் இங்கே எனக்குள்ளே வரும்போது காமிக்கிறேன். இங்கே எனக்கு பாருங்கள், நிறைய பேர் வந்தனால இந்த கடை தான். அது அப்படியே ஒரு ஷெட் மாதிரி போட்டு அந்த ஒரு கடை மாதிரி கொண்டு போட்டுருந்தாங்க. கோவிலுக்கு இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை அந்த கடையெல்லாம் போட்டுருந்தாங்க. நிறையா அந்த பலூன் தான் நிறையா இருந்துச்சு. அந்த டால்ஃபின் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில், பென்கியன், இந்த மாதிரி பலூன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நான் நம்மளுக்கு நம்ம இருக்க தேவையான பார்பி அந்த இது தான். கிச்சன் செட்லாம் பார்த்தேன், ஆனால் எதுவுமே அவ்வளோ பிடிக்கலை. டாக்டர் செட்லாம் இருந்துச்சு. நமக்கு கிச்சன் செட்னாலும் இருக்காது, யூஸ் ஆகும். டாக்டர் செட்லாம் இருக்குதுன்னு நான் வாங்கலை. அதுக்கு பார்த்திங்கன்னா கடையே எதுவுமே போடலை. ஃபுல்லாமே இந்த சைடு வைக்கலன்னா ஸ்நாக்ஸ் கடை தான். இந்த பானிபூரி அந்த மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி தான். இதெல்லாம் நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நேற்று நைட்டு வந்தப்போ இந்த மாதிரி கடைலாம் நிறைய இந்த சைடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த லார்ஜம்மா கடை, பொம்மை கடையும் நிறையா இருந்துச்சு. நான் ஒரு சேரு, ஒரு 2 சேர் வாங்கினேன் பார்பிக்கு. அடுத்து ஒரு 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 இட்லி பாத்திரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது வாங்கினேன். அடுத்து கம்மல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இதெல்லாம் நேற்றுலாம் வாங்கினோம். நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோலேயும் நான் ஒரே ஒரு டாய் மட்டும் தான் வாங்கினேன். இப்போ ஒரு கடைக்கு வந்தோம். இந்த பார்பிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி பலூன் தான் நிறையா இருந்துச்சு. பார்பி எனக்கு அந்த பிங்க் கலரில் ஒரு பார்பி இருந்துச்சு. அந்த பார்பி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பார்பி தான். இதுக்கு ட்ரெஸ்ஸும் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு செயின் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்பி. ஆனால் ஃபோர்டபுள் கிடையாதான். நம்ம அந்த கை மட்டும்தான் மடக்க முடியும்னு சொன்னாங்க. அடுத்து இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பலூன்ஸ்லாம் அந்த சைடு நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி அந்த கேக்டஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து எனக்கு அந்த ட்ரக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் நான் வாங்கலை. அடுத்து இந்த மாதிரி பெரிய ட்ரக்கெலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி மாடு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஆனால் எதுவுமே பார்க்கல, நாங்கள் வந்துட்டோம் மறுபடியும். அடுத்து இந்த சைடு நிறைய கடை வச்சுருந்தாங்க. பாதி கடையெல்லாம் நாங்கள் போகும்போது தான் போத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் அடுத்து இன்னும் ஒரு கடையிலையும் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் இந்த பார்பி அதெல்லாம் இல்லை, நிறைய இந்த கேம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரிங்கு, அந்த பசில், அந்த மாதிரி ரிமோட் கார், அந்த மாதிரி கேம்ஸ் தான் இருந்துச்சு. முக்கியமாக அந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அந்த ரிமோட் கார், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி தான் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்து நிறையா பலூன் தாங்க இருந்துச்சு. பார்க்குற இடத்துல ஃபுல்லாக பலூன் தான் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் இந்த சைடு ஒரு கடைக்கு வந்தோம். இந்த கடையில் அந்த ஃப்ரூட் கட் செட் பண்ணுறாரு, ஃப்ரூட் கட்டர் செட்டு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பென்குயின் பலூன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைடு ஒரு தாத்தா கடை வச்சுருந்தாங்க. இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடைக்கு அந்த குதிரை பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது 100 rupees, லைட்டும் ஏரியும், அதே மாதிரி நம்ம ஒர்க்கும் பண்ணிக்கலாம், ஓடும் அப்படின்னாங்க. 100 rupees இருக்குதுன்னு நாங்கள் வாங்கலை. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு.
அதே மாதிரி அவ்வளோ நல்லாவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கால் வேறு தூக்கிட்டு அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு குதிரைங்கெல்லாம் ஓடும் போது கால் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கும் போது எப்படி ஓடும் அந்த மாதிரி. அடுத்து நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கினோம். அந்த பிங்க் வித் க்ரீனில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதான் நாங்கள் வந்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ வித் பிங்க் தான் பார்த்தோம். ஆனால் கலர் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் அதை வச்சுட்டோம். இந்த மாதிரி எல்லோ வித் பிங்க்லேயே நிறையா இருந்துச்சு. ஆரஞ்சு வித் எல்லோலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் வித் க்ரீன் எடுத்தேன். அடுத்து மறுபடியும் வச்சுட்டேன். அடுத்து இந்த சைடு ஸ்கூட்டிக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்கூட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹெலிகாப்டரோட எனக்கு ஸ்கூட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து தான் அவங்க சொன்னாங்க ஸ்கூட்டி ஹெலிகாப்டரில் வந்து ஓடும், ஸ்கூட்டி ஆனால் ஓடாது அப்படின்னாங்க. அடுத்து சரி அப்போனா ஹெலிகாப்டரை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். பக்கத்தில் ஒரு மீன் இருந்துச்சு, அந்த மீனையும் வந்து ஓடுமா, தண்ணியிலலாம் இல்லை, சும்மா நம்ம தரையில் வச்சு இது பண்ணுற மாதிரி. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது வந்து 70 ரூபீஸோ நம்ம தான் சொன்னாங்க. ஆனால் அந்த மீனை வச்சு என்ன செய்கிறேன்னு நான் வாங்கலை. அடுத்து வந்து இந்த ஹெலிகாப்டர் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூட்டியை எடுத்து மறுபடியும் காமிச்சேன், இது நல்லா இருக்கா அந்த மாதிரி. ஆனால் வந்து அடுத்து அந்த வீல்லாம் அதான் வந்து அதோட ஹேண்டில் எல்லாமே வந்து திரும்பிச்சு, வீலும் வந்து சுட்டுச்சு, ஆனால் வந்து போகாது, நம்ம வந்து தள்ளிக்கிட்டே போகணும். அதுமாதிரி ஹெலிகாப்டர்லலாம் நம்ம கீழே பிடிச்சி இழுத்து விட்டா அதாவே போச்சு. ஆனால் நல்லா இருந்ததுனால நாங்கள் அதுதான் வாங்கினோம். அதுக்கடுத்து ஹெலிகாப்டரை வாங்குவோன்னு நான் அந்த பிங்க் வித் க்ரீன் எடுத்தேன் மறுபடியும். ஃபஸ்ட்டு பிங்க் வித் க்ரீன் தான் எடுத்தேன். இப்போ இந்த இதான் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்தேன், இப்போ இதை எடுத்திருக்கேன். மறுபடியும் போய் அடைய வச்சுட்டேன். ஆனால் இது நல்லா இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் நான் பிங்க் வித் க்ரீனே எடுத்தேன். மறுபடியும் அடைய வச்சு மறுபடியும் எடுத்தேன். அடுத்து அதை சுற்றி பார்த்தேன். அடுத்து அப்பாதை கொடுத்தேன். அடுத்து சரி இதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்னாங்களா, அதனால சரி இதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றை மட்டும் எடுத்தேன். அடுத்து வந்து ஸ்கூட்டியும் வாங்கலான்னு ஸ்கூட்டியும் எடுத்தேன். அடுத்து ஸ்கூட்டியில் அப்பா வந்து அதோட வீலெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, நல்லா போதா அப்படின்னு அப்பா செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது போகல, அதனால் நாங்கள் ஸ்கூட்டி எடுக்கலை, ஹெலிகாப்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது பக்கத்தில் இந்த மாதிரி மாஸ்க்கு ட்ரக்கு அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்பா வந்து ஒவ்வொரு ஸ்கூட்டியும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீன் அதெல்லாம் நிறையா இருந்துச்சு, ஸ்லேடு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி மேஜிக் ஸ்லேடு அதெல்லாம் இருந்துச்சு, ஸ்பின்னர் இருந்துச்சு, பசில் இருந்துச்சு, மாஸ்க்கு, முயல் பொம்மை அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பால் லைட் மாதிரிலாம் இருந்துச்சு, கீழே பார்த்தா லைட் தெரியும், சுற்றுனா லைட் தெரியும், அதெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சரி இந்த பிங்க் வித் க்ரீன்லேயே இன்னும் ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினோம். அதே மறுபடியும் வச்சேன், பிங்க் வித் க்ரீனை வச்சுட்டு இந்த எல்லோ வித் பிங்கை பார்த்தேன், மறுபடியும் இதே எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு இதே எடுத்தேன். அடுத்து லாஸ்ட்டு இது தான் வாங்கினது. அதுக்கடுத்து அவ்வளோதான், நாங்கள் வந்து வந்துட்டோம். அடுத்து இந்த மாதிரி அப்பா ஒரு ரிங்கு மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்தோம். அது வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கீழே வந்து அந்த கீ மாதிரி ஒன்று இருக்குமா, அதை வந்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்களாம், அந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி அவங்க கையில் ஊற்றி காமிச்சாங்க, சுற்றிச்சு, நல்லா இருந்துச்சு அது. ஆனால் நாங்கள் வந்து அது வாங்கலை, இந்த ஹெலிகாப்டர் மட்டும்தான் வாங்கினேன். வாங்கிட்டு சரி அப்படியே வந்து அந்த ஹெலிகாப்டரை பார்த்துக்கிட்டே வந்தேன். அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக்கே உள்ளக்க ஒரு பொம்மை உட்காந்து ஓத்துற மாதிரிலாம் இருந்துச்சு. அதோட அந்த விங்ஸுக்கு அதுக்கெல்லாம் எல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கரும் ஒட்டி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் வெளியில் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுக்கடுத்து அவ்வளோதான், கோவிலை விட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இனிமேல் ஒரு டாய் ஷாப் கூட கிடையாது, ஃபுல்லாமே என்ன ரைடு மாதிரி தான் இருந்துச்சு, ஜம்பிங் அதெல்லாம் வேறு இருந்துச்சு. நான் வந்து பாதி இடத்துல வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இந்த இடத்துலலாம் கரெக்டாக தான் வீடியோ எடுத்தேன். அந்த சைடு போய் அந்த ஜம்பிங்கு, அதுக்கடுத்து ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ட்ரெயின் அந்த பலூன் இருக்கும் பார்த்தீங்களா, மிக்கி மவுஸ் பலூனு, அந்த இது, அடுத்து வாட்டர் ப்ரோட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுக்கவே மறந்துட்டேன். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் வச்சுருந்தாங்க. பைக் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, பக்கத்துலேயே வந்து கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அதுக்கடுத்து இந்த சைடு சாப்பாடு கொடுத்தாங்க. நிறைய இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி கூட்டமும் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க.
அதுக்கடுத்து நான் ஹெலிகாப்டரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து இந்த சைடு போய் பார்த்தேன். அந்த ஜம்பிங்லாம் அங்கே தான் இருந்துச்சு. இந்த சைடு இனிமேட்டு கூட்டம்லாம் அந்த சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி இந்த ஜம்பிங்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். அதுக்கடுத்து என்ன பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இது வெஜிடபிள் பிரியாணின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல என்னென்னு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு இந்த பசங்களாம் குடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.